நீங்க உங்க ஆட்சி காலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்த பிறகுதான் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு நீங்க பேசணும். எப்படி? தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு செவுத்துக்கு செவுறு மூளைக்கு மூளை போர்டு போர்டா வச்சு 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 இப்படி பிடிக்கிறாரு. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். இந்த கோவை விமான நிலையத்தில் இப்போ பெண்ணை வாலியல் கூட பண்ணியிருக்கிறானே, எங்கே போய் தலையை குனிய போறீங்க? இப்படி தொடர்ச்சியாக மக்களை யாரெல்லாம் அறிவூட்டி கற்பிக்கும் வேலையை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக யாரு கோவம் வரும்? முட்டாளுக்கு கோவம் வரும், அறிவில்லாதவனுக்கு கோவம் வரும், அறவேக்காட்டுக்கு கோவம் வரும், ரவுடி கும்பலுக்கு கோவம் வரும். அந்த கோவம் தான் இது. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? லோக்கல் இருக்க போலீஸ் துறையினர், காவல்துறையினர் அவருடைய அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பாங்க. நான் உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். கண்டிப்பா அவங்க அழுத்தத்துக்கு ஆளாகி இருந்ததன் காரணமா தான் இவ்வளவு லத்தாச்சிக்கா விட்டுருக்காங்க. ஏமா ஏதோ சகாயம் அவர்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரத்தினால அவர் மேல எதுவும் நடக்கல. ஆனா அவர் மேல கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அவர் தப்பிச்சிட்டாரு. எத்தனை பேர் கொலை பண்ணாங்க இந்த ஆட்சியில? லாரி ஏத்தனா அவன் செத்து போய் இன்னொரு ஏத்தி கொலை பண்ணான். அவ்வளவு அட்டூழியங்களும் அராஜகங்களும் இந்த ஆட்சியில கனிம வள கொள்ளையின் மூலம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு ஆளுங்கட்சியில் கூட்டத்தில் இருக்கிற கட்சிக்கு கூட பேருக்கு அனுமதி கிடையாது. அவங்க வச்ச பேனர் வைக்க முடியல. இவ்வளவு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அடக்கி ஆண்டுகிட்டே இருக்கிறீங்க. மக்கள் பீரிட்டு எழ போறா அப்ப தெரிய போகுது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சமூக விரோதிகளை நான் அடையாளம் கண்ணா நான் தூக்கி எறிவேன்னு சொல்லணும்ல. அப்பதான் நீங்க தமிழ்நாடு தலைகுனியாம பார்த்துக்க முடியும். இப்படிலாம் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு தொடர்ச்சியா இப்படியே தான் இருக்கணும். தலை நிமிரவே முடியாது. பாமக நிர்வாகி அச்சனப்பாக்கம் போலீஸ் கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாரு. அங்க சப் இன்ஸ்பெக்டர் முன்னாடியே கஞ்சா போதை கும்பல், இது ரொம்ப அடிக்குறியிட வேண்டிய ஒரு விஷயம், கஞ்சா போதை கும்பல் கழுத்தை அறுத்து அவரை சாகடிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ச்சியா பாமக சூழல் சார்ந்து பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க, பண்ணியிருக்கிறாங்க. பிசிகா பனை விதை நடுவதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பெருசாக ரெண்டு பேருக்கும் பெரிய ஈடுபாடுலாம் காட்டுறதா மாதிரி தெரியல. பட் நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் இயக்கமாக அதை கொண்டு போகிறாங்க, பாப்புலரைஸ் பண்ணுறாங்க, டுவோர்ட்ஸ் ஓட் பாலிட்டிக்ஸ்குள்ளே அதை கொண்டு வராங்கல்ல. அது கவனிக்க வேண்டியது, வாழ்த்தப்பட வேண்டியது, ஆதரிக்கப்பட வேண்டியது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அதுக்கு தண்ணி செலவாகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இருக்கட்டும், வளர்ச்சி இருக்கட்டும், வேணான்னு சொல்லலை. பட் நம்மளுடைய அத்தியாவசியத்தை மீறி வச்சு நமக்கு தேவையற்றது. அப்போ அதை ஒருத்தர் கொண்டு போகிறோம்ல. இன்னொன்று, சீமான் அவரோட அரசியல் தேர்தல் ரீதியாக அவர் வெற்றி பெற்றாரா, வெற்றி பெற்று வராரா, வருவாராக ரெண்டாவது. பட் ஹி மேக்ஸ் சம் இம்பேக்ட் ஆன் சொசைட்டி. சமூகத்தில் அவர் சில தாக்கங்களை ஏற்படுத்துறாரு. உன் பெத்த தாயை பார்க்கும்போது கெடாத விரதம், உன் சொந்த அக்கா தங்கச்சியை பார்க்கும்போது கெடாத விரதம், நீ பெத்த பிள்ளையை பார்க்கும்போது கெடாத விரதம், உன் கட்டண மனைவியை பார்க்கும்போது கெடாத விரதம், அவ்வளவு தூரம் மலை மேல ஏறி போய் ஒரு பிள்ளைய பார்க்கும்போது உனக்கு அது விரதம் கெட்டோம்னா நீ பக்தன் இல்லடா, காம பித்தன்னு வருது. அது நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய தினம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கோவை விமான நிலையத்து பின்பகுதியில ஒரு பெண் அவங்களுடைய ஆண் நண்பர்களோட பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆண் நண்பரா இல்ல நண்பர்களா என்னன்னு தெரியல. அவங்க கூட பேசிட்டு இருந்த சமயத்துல சில கும்பல் அவங்களை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து தற்போது அவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருப்பதாக சொல்லப்படுது. இது மூலயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவருடைய ஆட்சியில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கல, இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தான் இந்த மாதிரியான கொடூரங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பதிவு செய்திருக்காரு. முதல்ல நம்ம இந்த சம்பவத்துக்கு நம்முடைய ஊடகத்தின் சார்பாக ஒரு சாதாரண ஒரு மனித ஒரு 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 நாட்டின் பிரஜையாக நம்ம கடும் கவனம் தெரிவிச்சுக்கிறோம். காரணம் என்னன்னா, நீங்க எரிச்சிருக்கிறாங்க, அதாவது தட் மீன்ஸ் தூக்கி எறிந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அந்த மாணவி விமான நிலையத்துக்கு பின்னாடி பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட.
ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ரவுடி கும்பல், ஒரு திருட்டு கும்பலாக இருக்கதான் வாய்ப்பு இருக்குது. அவங்க அந்த மாணவியை தாக்கி அங்கேருந்து அவங்க வேறு இடத்துக்கு போய் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்கள வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. 3 பேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 பேரும் வன்கொடுமை பண்ணதோட மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துல தூக்கி போட்டிருக்கிறாங்க. அவங்க சுயநிலைவே எழுந்திருக்கிறாங்க, அங்கே தூக்கி போட்டிருக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. மறுநாள் இந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் மீட்டெடுத்துருக்கிறாங்க. என்னடா ஒரு பொண்ணு இந்த மாதிரி அடிபட்டு விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறையில் மீட்டெடுத்து கொண்டு போனால் இந்த மாதிரி தனக்கு சம்பவம் நேர்ந்தால் அந்த பிள்ளை வந்து அழுதுகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதா நமக்கு வந்து இருக்கக்கூடிய செவிவழி செய்தி. இப்போது எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்கிறாரு, எதிர்கட்சிகளெல்லாம் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. அவரோட அறிக்கை வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், எதிர்கட்சி அவங்க வேலையை அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அதிமுக ஆட்சியை விட சிறப்பான ஆட்சி அவங்க கொடுக்குறோம். ஏன்னா அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பொள்ளாச்சி சம்பவங்கள் நமக்கு ஞாபகத்தில் நமக்கு இருக்கும். ஸோ எல்லா ஆட்சியிலுமே ஒரு சம்பவங்கள் நடக்குதுன்றதை நம்ம வந்து யாருமே மறுப்பதற்கு இல்லை. அதை அந்த ஆட்சி எப்படி சீர்தூக்கி பார்த்து சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத விஷயம். இப்போ அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு, பாதுகாப்பாக வாழும் நகரங்கள் பட்டியலில் சென்னை இருந்துச்சு, தமிழ்நாடு இருந்துச்சு, இன்னைக்கு எங்கே இருக்குதுன்ற மாதிரி கேள்வியில் அடுக்கிறார். அப்போ நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்த பிறகுதான் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு நீங்கள் பேசணும். எப்படி தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்னு செவுத்துக்கு செவுறு மூளைக்கு மூளை போர்டாக வச்சு இப்படி பிடிக்கிறாரு. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். இந்த கோவை விமான நிலையத்தில் இப்போ பெண்ணை வாலியல் கூட பண்ணியிருக்கிறானே, எங்கே போய் தலையை குனிய போறீங்க? இப்போ அண்மையில் சில மாதங்களுக்கு முன்னாடிமா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்தோமா இல்லையா? அதுவும் ஒரு திமுக அனுதாபின்னு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே சட்டமன்றத்தில் பேசினாங்க. அப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாடு போன்ற ஒரு வளர்ந்த மாநிலத்தில் ஒரு கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் ஆகிய இடத்துலலாம் ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இப்படி பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் வன்கொடுமையை அரங்கேற்றுவதற்கு ஒரு திருட்டு கும்பல், ஒரு போதை கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள உலவிக்கிட்டு இருக்கு தைரியமா அப்படின்னா, இது தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவுன்ற எப்படி நம்ம பார்த்துட்டு கடந்து போக முடியும்? அப்போ ஏற்கனவே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வசதிகளை இது போன்ற முக்கியமான இடங்கள்ல பண்ணி வைக்க வேண்டிய அவசியமும் தேவையோ அரசுக்கு இருக்குதா இல்லையா? இப்போ யாரோ ஒருத்தர் எங்கேயோ பண்ணாங்க, என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, ஒரு விமான நிலையத்துக்கு பின்னாடி இப்போ நம்ம வந்து டீப்பாக டிஸ்கஷன் நம்ம போக முடியாது. ஏன்னா வழக்கினுடைய தன்மை என்ன, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுத்தாங்களா இல்லையா நம்ம செக் பண்ணணும். ஆனால் கோயம்புத்தூரோட விமான நிலையம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான பகுதிமா? ஏர்போர்ட்டுங்கிறது முக்கியமான இடம், பஸ் ஸ்டாண்டு முக்கியமான இடம். ஏர்போர்ட்ன்றது 24 மணி நேரமும் வந்து சர்வீஸ் அங்கே இருந்துகிட்டே இருக்கணும், பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கணும் அங்கே உங்களுக்கு. அதுவும் குறிப்பா பெண்கள் இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரயில் நிலையம் முக்கியமான இடம். ஸோ பஸ் ஸ்டாண்டு, ரயில் நிலையம், விமான நிலையம், மருத்துவமனை, அப்புறம் பள்ளி கல்லூரி, இந்த 6 இடமும் எப்போதுமே சிசிடிவி காட்சிகளாலையும் போலீசாராலையும் பாதுகாத்து கொண்டே இருக்கப்பட வேண்டிய பகுதிகள். இந்த பகுதியில் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை சம்பவம் நடக்குது அப்படின்னா இது இந்த ஆட்சிக்கு அவப்பெயர், இந்த ஆட்சிக்கு அவமானம். இப்போதான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சம்பவம் நடந்து அப்புறம் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்னைக்கு அந்த பாலியல் வன்முறையாளன், பாலியல் சீண்டல் பொறுக்கிய இன்னைக்கு வந்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்கன்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ திரும்பவும் இந்த ஆட்சிக்கு இன்னும் 6 மாத காலகட்டங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக மோசமான ஒரு கொடுஞ்செயல். இந்த செயலை அனைவரும் கண்டிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி என்ன ட்வீட் போட்டிருக்காருங்கிறத படிங்க. நேற்றைய தினம் இரவில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 இளைஞர்கள் தாக்கி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் வன்கொடுமைக்கு பிறகு பாதிப்புக்குள்ளான மாணவியை தனியார் கல்லூரி பின்புறம் தூக்கி எறிந்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். பாதிப்புக்குள்ளான அம்மாணவி 3 அதாவது இன்றைய தேதியில அதிகாலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக வரும் செய்திகள் தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று உள்ளதா என்ற கேள்வியை அனைவரிடமும் எழுப்பியிருக்கு. பெண்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்துவிட்ட ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். அஇஅதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ்ந்த தகுந்த மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியது. குறிப்பாக எனது தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடமும், பெருநகரங்களில் சென்னை முதலிடமும், நகரங்களில் கோயம்புத்தூரும் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன. அம்மா அரசின் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்பட்டது.
விடியா திமுக அரசு பெண்களை பாதுகாக்கும் என்று நம்ப வேண்டாம் என்று சில மாதங்களுக்கு முன்பு அஇஅதிமுக சார்பில் கண்களில் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கும் கருவி, டார்ச் உள்ளிட்ட பாதுகாப்பு பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை பெண்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை நான் சென்னையில் தலைமை கழகத்தில் துவக்கி வைத்தேன். தொடர்ந்து கழக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் வழங்கினர். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்கள் தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பு உருவாக்கி கொள்ள வேண்டும். கோவை விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் பிடியில் நிறுத்தி கடும் தண்டனை வாங்கி தர காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் பொம்மை முதல்வர் திரு M.K. ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன். குறிப்பாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்கிறாரு, பொம்மை முதல்வர்னு பேசியிருக்கிறாரு. இதே போல் எல்லாருமே அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா டிடிவி தினகரனா இருக்கட்டும், டாக்டர் அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், எதிர்கட்சிகள் எல்லாருமே வானதி சீனிவாசன் விட்டுருக்குறாங்க. ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அவங்க இரவு 11 மணி அளவில் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்கம்மா. நேற்று இரவு 11 மணிக்கு பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆண் நண்பரோட அவங்களுடைய ஃப்ரெண்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் சில முக்கியமாக நம்ம இதை முன்கூடிய ஒரு டிஸ்க்ளைமராகவே போட்டுருவோம். சில அறிவிலிகள் இருப்பாங்க. நான் இந்த வார்த்தையை அறிந்தே பயன்படுத்துகிறேன். ஏன்னா ஒரு முறை இந்த அண்ணாமலை விவகாரத்திலேயே கூட ஒரு திமுக சேர்ந்த ஒரு நபர் தான் நினைக்கிறேன், அவருடைய பேர் நான் மறந்துட்டேன். நைட்டு 11 மணிக்கு என்ன சார் வேலை கேம்பஸுக்குள்ள, ஃப்ரெண்டோட என்ன சார் உங்களுக்கு பேச்சு? அவங்க 11 மணிக்கு பேசட்டும், 12 மணிக்கு பேசட்டும், 1 மணிக்கு பேசட்டும், பாதுகாப்பாக அவங்க இயல்பாக இருக்கக்கூடிய சூழலை கூட உருவாக்க முடியாதவரோட நீ இருக்கிறான்னா அப்போ நீ யாரு? நீங்க யாருங்க? இதில் இந்த விஷயத்துல வந்து பெண்கள் மீது தான் வந்து மறுபடியும் யாரு விக்டிமோ அவனையே வந்து கார்னர் பண்றது. இப்ப யாரு பாதிக்கப்பட்ட பெண்ணோ இப்ப பாருங்க 10 பேர் கிளம்புவான். 11 மணிக்கு போய் என்னங்க ஏர்போர்ட் பின்னாடி பேச்சு? டேய் 11 மணிக்கு ஃப்ளைட்டே கூட போகும்டா. எங்கிருந்தா வருவானு தெரியல, திடீர்னு கிளம்பிடுவாங்க. 11 மணிக்கு என்ன சார் பேச்சுனுவாங்க. அதனால அவங்க பேசுறதுக்கு முன்னாடி மண்டையிலேயே கொட்டி நம்ம ஒரு மேட்டரை சொல்லிடுவோம். 11 மணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு போதை கும்பல் அங்கே வந்து அந்த ஆண் நண்பரை தாக்கி அட்டாக் பண்ணியிருக்கான். அவர் அந்த பையனை அட்டாக் பண்ணி தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ காலையில் 4 மணி அளவில் தான் அந்த பையன் போய் யார் அவரோட அந்த பெண்ணுடைய ஆண் நண்பர் போய் புகார் கொடுத்த அடிப்படையில் தான் காவல்துறை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த பெண் வந்து கோயம்புத்தூர் தங்கி படிச்சு வந்துருக்கிறாங்க. இப்போ இது தொடர்பாக டிடிவி தினகரன் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அந்த அறிக்கை நான் அவங்க அப்படியே படிக்கிறேன். ஏன்னா அதில் சில வார்த்தைகள் அவர் பயன்படுத்துகிறாரு. அது முக்கியமான விஷயங்கள் கூட. அதில் சொல்கிறாரு, நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லும் கோவை சர்வதேச விமான நிலையம் அருகே நடைபெற்றிருக்கும் இச்சம்பவம் அனைத்து தரப்பு பெண்களுக்கும் பெரும் அச்ச உணர்வையும் பாதுகாப்பற்ற சூழலையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது டிடிவி தினகரன். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் ஈடுபடுவோருக்கு வழங்கப்படும் தண்டனைகளை கடுமையாக்குவதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்ட போதிலும் இது போன்ற கொடூர செயல்கள் தொடர்வது சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை அடியோடு இழக்க செய்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்போ அண்மையில் என்ன பண்ணாங்க, சட்டத்திருத்தத்தை மேற்கொண்டாங்க. அதில் அந்த அமெண்ட்மெண்ட் என்ன நம்ம சொல்லுது, தொடர்ச்சியாக சில பெண்களை பார்த்தாலோ அவங்கள வந்து பார்வையிலேயே கூட தப்பான பார்வையை பார்த்தாலுமே கூட அவங்கள சிறை தண்டனைப்படுத்தி அதற்கு மேலே தவறு பண்ணாங்கன்னா மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் இப்போ பண்ணாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக பண்ண நம்மளை கொலை கூட பண்ணுவாங்க, நம்மளை மரண தண்டனை கூட கொடுப்பாங்க அப்படின்னு தெரிந்தும் இது போன்ற ஆசாமிகள், இது போன்ற சமூக விரோதிகள் சமூகத்தில் நடமாடுறான் அப்படின்னா தீர்வு அது அல்ல. தீர்வு வந்து மக்களையும் இந்த சமூகத்தையும் திருத்துவது தான் தீர்வு. அப்போ அதை நோக்கி இந்த திராவிட மாடல் அரசு நடைபோடுமா அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி. ஒரு நன்னெறி கேள்வியோ ஒரு போதிக்கக்கூடிய அடிப்படை கல்வியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களோ, ஒரு சக பெண்களை எப்படி பார்க்கணும், எப்படி மரியாதையை அணுகணும், எல்லாரும் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் அப்படிங்கிறத வெறும் வாய் வாரத்தில் எல்லாம் எப்படி அமல்படுத்தணும், ஏன் இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்கள்லாம் எல்லாரையும் விடுவிக்கணும் அப்படிங்கிறத போய் சேர்க்காத வரைக்கும் இது போன்ற சமூக விரோத கும்பல்களால் வில்லுமுறையில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த பிள்ளை ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஏர்போர்ட் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வராங்கன்னா கண்டிப்பாக ஒரு படிச்சிருப்பாங்க, ஒரு நல்ல இடத்துல வேலை இல்லாத இருந்துட்டு இருப்ப வாய்ப்புகள் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இந்த கதி அப்படின்னா தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்து விட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நடவடிக்கைகிறான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். 4 தனிப்படை அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பா இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும். அறப்போர் இயக்கம் திருநெல்வேலியில குவாரி சம்பந்தமா ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல வந்து சில சமூக விரோதிகள்லாம் வந்து அங்க இருக்கக்கூடியவர்களை தாக்கி சில வன்முறைகளை வந்து ஈடுபட்டதா வந்து சொல்லப்படுது. இதனுடைய பின்னணி என்ன சார்? அதாவது நமக்கு தெரியும், அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகளையும்
சமூகத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களையும் அம்பலப்படுத்தி தோலுரித்து காண்பித்து மக்கள் மன்றத்தில் எது உண்மையோ அதை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, அதான் அறப்போர் இயக்கம். இந்த அறப்போர் இயக்கத்தில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ். அவன் ஒரு 10 வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பான், கிடைக்கிற நேரத்தில் போய் மக்களுக்காக சேவை பண்ணுவோன்னு போவான். ஆர்டிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்னங்கிற தொடர்ச்சியாக பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளாட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, தேர்தலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓட்டுரிமையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழல், லஞ்சம் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கவனுங்கெல்லாம் மண்டையிலேயே கொட்டி அவனுக்கு புரிய வைக்கிற விதமாக ஒரு புத்தகத்தை போட்டிருக்காரு நம்முடைய தொடர் அறப்போர் ஜெயராமன். மிக அருமையான ஒரு புத்தகம், ஊழல்லாம் ஒரு பிரச்சனையான ஒரு புத்தகம். இப்படி தொடர்ச்சியா மக்களை வந்து யாரெல்லாம் அறிவூட்டி கற்பிக்கும் வேலையை பண்றாங்களோ அவங்களுக்கு எதிராக யாரு கோவம் வரும்? முட்டாளுக்கு கோவம் வரும், அறிவில்லாதவனுக்கு கோவம் வரும், அறவேக்காட்டுக்கு கோவம் வரும், ரவுடி கும்பலுக்கு கோவம் வரும். அந்த கோவம் தான் இது. ஏன்னா கல்குவாரி வச்சிருக்கிறவனுங்க மூலமா எப்படி எல்லாம் இந்த சுற்றுச்சூழல் மாசடைகிறது, எப்படி இந்த சூழ்நிலையில் வளங்களை சுரண்டிக்கிட்டு இருக்கானுங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் வியாபாரிகள் யாரு, அரசியல் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு இங்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரவுடி கும்பல்கள் யாரு அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி காட்டிக் கொண்டிருப்பது அறப்போர் இயக்கம். அப்ப அந்த அறப்போர் இயக்கத்தை நீங்க எப்படி சும்மா விட முடியும்? அதுவும் திருநெல்வேலியிலேயே வந்து, நான் பேரு குறிப்பிடலாம், வர சில அரசியல் வெளியில் நான் குறிப்பிட விரும்புறேன். ஆனா நம்ம ஏன் இதை வந்து சைலன்ஸ் பண்றோம் அப்படின்னா, விஷயம் வெளியில வரட்டும், விசாரிக்கிறீங்களா, வெளியில வரட்டும். ஏன்னா இதற்கு முன்பாக சபாநாயகர் அப்பாவு முன்னிலையிலேயே மாவட்ட ஆட்சியரை சில பேர் தடுத்து நிப்பாட்டினாங்க. யோ சீக்கிரமா குவாரி அனுமதி கொடுக்க சொல்லி அப்படிலாம் பேசினாங்க. அதெல்லாம் யாரு, எந்த எம்பி, எந்த எம்எல்ஏங்கிறது உலகத்துக்கு தெரியும். இந்த விசாரணை முடிக்கட்டும். அப்போ இந்த பிஎஸ்சியில் சுரேஷ்ங்கிறவர் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செயற்பாட்டாளர், ஒரு சமூக செயற்பாட்டாளர், தொடர்ச்சியா விளிம்பு நிலை மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறவர், அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். அவர் அங்கே டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காருமா, அந்த வீடியோ கூட அதில் போட்டு காமிங்க. டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பின்னாடி இருந்து ஒருத்தர் சேர் தூக்கி மண்டையிலே அடிக்கிறான். ஐயோ, உள்ள வந்து இப்படி முக்கியமான ஆட்கள் ஒரு முக்கியமான டிஸ்கஷன் நடத்துறாங்கன்னா நீ ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம்? இது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தலைமையில தான் இந்த கூட்டமே நடந்திருக்கு. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? லோக்கல்ல இருக்க போலீஸ் துறையினர், காவல்துறையினர் அவருடைய அழுத்தத்திற்கு ஆளாகி இருப்பாங்க. நான் உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். கண்டிப்பா அவங்க அழுத்தத்துக்கு ஆளாகி இருந்ததன் காரணமா தான் உள்ள லத்தாச்சிக்கா விட்டுருக்காங்க. ஏமா, இது ஒரு முக்கியமான இடம். ஒரு மண்டபத்துக்குள்ள அவங்க ரொம்ப பொலைட்டா ஒரு கூட நடத்துவாங்க. சத்தம் அதிகமா இருக்காது, செயல் ரொம்ப அதிகமா இருக்கும் அறப்போர் இயக்கத்துக்கிட்ட. அப்ப அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த நபர்கள் மேல உள்ள போய் ஒருத்த வந்து சேரை தூக்கி மண்டையிலே அடிக்கிறான் அவர் மேல அப்படின்னா, அந்த கொலைவெறி ரவுடி கும்பலை கைது பண்றதுனால உங்களுடைய முதல் வேலையா இருக்கணும். இல்ல முதல்ல இந்த ரவுடி பை எப்படி உள்ள நுழைஞ்சான், இந்த ரவுடிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் எப்படி இதுக்குள்ள முதல்ல வேலை உள்ள எப்படியோ வந்தான், தடுத்து நிப்பாட்ட வேண்டிய கடமை யாரு? உளவுத்துறை உள்ள போக வேண்டாமா? இன்டெலிஜென்ஸ் உள்ள போயிருக்க வேணாமா? எத்தனை பேர் உள்ள வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்கல்ல. நான் அறப்போர் இயக்கத்தோட இப்போ அண்மையில் நடைபெற்ற ஒரு சென்னை பிடி தியாகராயர் நடைபெற்றுச்சு ஒரு விழாவுக்கு நான் போனேன். புத்தக விழா நடத்தியிருந்தாங்க, கருத்தரங்கம் வச்சிருந்தாங்க. அந்த விழாவுக்கு ஒரு 10 இன்டெலிஜென்ஸ் வந்திருப்பாமா. நானே ஒரு 5 பேரை பார்த்தேன். போட்டோ எடுக்கிறது, இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்றது, இதெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்றது எல்லாம் நான் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் எங்க உட்காந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா என் பக்கத்துல தான் அவங்க இருந்தாங்க. இதுக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் போய் ரிப்போர்ட் எடுத்து போடுறீங்களே. இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு இயக்கம் ஒரு சென்சிட்டிவான பிரச்சனைக்காக மக்களை அணியப்படுத்துறாங்கன்னும் போது அதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா? நீ சப்போர்ட் தான் பண்ணி தொலைய மாட்டேன். ஏன்னா திருட்டு கும்பல்கள்ல உங்களுக்கும் பங்கு இருக்குது. ஆனா திருட்டு கும்பல்களை மக்கள் மன்றத்தால் அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கத்துக்கு ஒரு பாதுகாப்பு வழங்குறது உங்களுக்கு என்ன கேடு? ஏன் தாக்குதல் நடத்தினாங்கன்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க சார்? அவங்க தரப்புல தாக்குதல் நடத்த ஒரே காரணம் தான். நீ யாரு என் ஊர்ல வந்து மண்டபம் போட்டு பேசுறதுக்கு? நீ யார நம்ம ஊருக்கு வர்றதுக்கு? இங்க ஊர்ல கல்குவார் திறக்கிறது நாங்க பேசுறோம், நீ யாரையா உள்ள வர்றதுக்கு இப்படின்னு அறிவு இல்லாத அவர்கள் ஏவி விடக்கூடிய அடியாள் படை, கூலிப்படை, ரவுடி படை பண்ணிருக்கிற வேலை வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க நீங்க? வாட் தே நோ அபவுட் தி இஷ்யூ எதுவுமே தெரியாது. இப்ப கல்குவாரிக்கு உள்ள எவ்வளவு கோடிகள் புரண்டால் ஒரு பொது வெளியில ஒரு முக்கியமான ஒரு ஆக்டிவிஸ்ட ஒருத்தன் பின்னாடி சேரை தூக்கி அடிக்க வந்திருப்பான். அதை நீங்க பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பீங்கல்ல. இந்த கல்குவாரியில 1 கோடி மெட்ரிக் டன் அளவுக்கு கனிம வளங்களை எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. கனிம வள கொள்ளை, இந்த கனிம வள கொள்ளையை தாண்டி இதற்கு ஆதரவாக நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் ஆதாயம்,
இதற்கு துணை போகக்கூடிய அதிகார வர்க்கம், இந்த அதிகார வர்க்கம் துணை போறதுனால பாதிக்கப்படக்கூடிய மக்கள், இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு கூட போய் நின்று இந்த மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஆக்டிவிஸ்ட்களின் தொடர்ச்சியான படுகொலை பாத்தீங்களா? இத்தோட 4 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பாங்க. ஏதோ சகாயம் அவர்கள் வந்து ஒரு IAS அதிகாரத்தினால அவர் மேல எதுவும் நடக்கல, ஆனா அவர் மேலே கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவர் தப்பிச்சிட்டாரு. எத்தனை பேர் கொலை பண்ணாங்க இந்த ஆட்சியில? லாரி ஏத்தனா அவன் செத்து போன இன்னொரு ஏத்து கொலை பண்ணான். அவ்வளவு அட்டூழியங்களும் அராஜகங்களும் இந்த ஆட்சியில கனிம வள கொள்ளையின் மூலம் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அதை ஒரு இயக்கம் தொடர்ச்சியா அம்பலப்படுத்துறான், தொடர்ச்சியா பேசுறாங்க அப்படின்னா நீ ஆதரிக்க தான் மாட்ட, சப்போர்ட் தான் பண்ண மாட்ட, பாதுகாப்பாவே இருக்கக்கூடியா? அந்த சுரேஷ் அப்படிங்கிற தொழில் என்ன பண்ணுவீங்க? அவர் அந்த அறப்போர் இயக்கத்துல ஒன் ஆஃப் த அட்வைசரா வேற இருக்கிறாரு. அப்ப என்னன்னா அறப்போர் இயக்கம் இந்த ஆட்சியை கலகலக்க வைக்க பார்க்குது. இல்லையா தொடர்ச்சியா நம்மளை அம்பலப்படுத்துறாங்க, தொடர்ச்சியா நம்மளை வந்து கொஸ்டின் பண்றாங்க, என்ன பண்றது அப்படின்னு. இவர் போட்டோ எடுத்து வீடியோ போட்டு டேக் பண்ணாரா டெபுட்டி சிஎம் வருவாராமா? ஏன் அப்பதான் ஷூட்டிங்லாம் கேமரா ரெடியா இருக்குதா? தொடர்ச்சியா போட்டுக்கிட்டு இருக்காங்க அறப்போர் இயக்கம், பல இடங்கள்ல வாங்கன்னு வரமாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறார் ஜெயராமன். ஏன் வரமாட்டேங்கிறீங்க? உங்க ஆளுங்களை செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வர்ற மாதிரியும் போற மாதிரியும் பண்றீங்களே, சரி பண்ணுங்க, உங்கள்கிட்ட காசு இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்குது, பண்றீங்க ரைட்டு. இது மாதிரி வேலைகளை பண்ற தடுத்து நிப்பாட்டுற வேலையை பார்க்கலாம்ல. இப்பதான் நம்ம சொன்னோம் ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு, அதுல ஒரு ரவுடி கும்பலை ஒரு சமூக விரோதி கும்பல், இது ஒரு சமூக விரோதி கும்பல். அப்படியே பாருங்களேன், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, அடுத்து நம்ம படிக்க போறோம். இப்ப தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்குல இந்த அரசாங்கம் ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆளுங்கட்சியில் கூட்டத்தில் இருக்கிற கட்சிக்கு கூட பேருக்கு அனுமதி கிடையாது, அவங்க வச்ச பேனர் வைக்க முடியல. இவ்வளவு பிரஷர் வந்துகிட்டு இருக்கு, அடக்கி ஆண்டுகிட்டே இருக்கிறீங்க, மக்கள் பீரிட்டு எழ போறா அப்ப தெரிய போகுது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மனித உரிமை செயல்பாளர் என்டி டிஃபைன் உள்ளிட்டவர் வந்து இதுக்காக கண்டன பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எல்லாத்துக்கும் செய்திகளும் வந்திருக்குது. நிச்சயமா அதை சும்மா விடக்கூடாது. அறப்போர் இயக்கத்தின் தோழர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டிய கடமை நம்மை போன்ற ஊடகங்களுக்கும் உண்டுங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புறேன். இதுல இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, சமீபத்துல தான் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்கள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல பிரிகேட் என்ற நிறுவனம் சட்டவிரோதமாக ஒரு கட்டடம் கட்ட போறாங்க, அபார்ட்மெண்ட் கட்ட போறாங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. தற்போது உயர்நீதிமன்றம் அதற்கு வந்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இதனுடைய நீட்சியாக தான் அந்த தாக்குதல் நடத்திருக்குமோ? இது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலி அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க, அப்புறம் அதிமுகவை சேர்ந்த தோழர்கள் தான் வந்து வழக்கம் போட்டதா ஒரு செய்திகள் வந்து தெரிவிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு வகையில இன்னைக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அறப்போர் இயக்கம் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேட்டர் என்னன்னா, ஒரு எதிர்க்கட்சியாக தொடர்ச்சியா மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிற வேலையை மிக அருமையா பார்க்கிற இயக்கம் அறப்போர் இயக்கம். அப்போ நீங்க சொன்னதுதான், யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணியிருந்தார் அதுல? சூழலியல் துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு, தங்கம் தென்னரசு சூழலியல் அமைச்சர், அப்புறம் டிஆர்பி ராஜா, எல்லாருக்கும் கிளிக் பண்ணியிருந்தாரு. ஏங்க என்னதாங்க பண்றீங்க, உங்களுடைய அனுமதிலாம் இல்லாமலாங்க இந்த இடத்துக்கு வந்து இப்ப வரப்போகுதுங்கிறத தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதன் காரணமா மக்கள்லாம் விழிப்படைய ஆரம்பிச்சாங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் அறிக்கை விட ஆரம்பிச்சாங்க. யார் இந்த பிரிகேட் நிறுவனம் எதுக்காக கொடுக்குறீங்க, சதுப்பு நிலையமே போகுதுன்னு. உடனே டிஏபிஆர் என்ன பண்ணாங்க, அரசு துறையில இருந்து ஒரு விளக்க கடிதம், இதெல்லாம் பண்ணலாம், ராம்சார்னா இப்படி அப்படி, ராம்சார்ல வரல, ராம்சார்ல என்னன்னா உருட்டுனாங்க. உருட்டி கடைசியில் பால தூக்கி போய் போட்டா உயர்நீதிமன்றம் டப்புன்னு உட்கார வச்சிருச்சு. இடைக்கால தடை போ அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ இவங்களுக்கு தொடர்ச்சியா இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டாலோ, இந்த அரசாங்கத்தை எக்ஸ்போஸ் பண்ணாலோ, அரசாங்கத்தை கூட இல்லை மக்களுக்கு எதிரானவர்களை எக்ஸ்போஸ் பண்ணா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? சமூக விரோதிகளை நான் அடையாளம் கண்ணா நான் தூக்கி எறிவேன்னு சொல்லணும்ல, அப்பதான் நீங்க தமிழ்நாடு தலைகுனியாம பார்த்துக்க முடியும். இப்படிதான் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு தொடர்ச்சியா இப்படியே தான் இருக்கணும், தலை நிமிரவே முடியாது. அடுத்து இன்னொரு நிகழ்வும் சட்டம் ஒழுங்கு சார்ந்துதான் ஒரு நிகழ்வு நடந்தது. என்னது? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. காவல் நிலையத்துல அதிகாரி முன்னிலையில பாமக நிர்வாகியின் கழுத்தை எறுத்த ரவுடிகள், இதுதான் சட்டம் ஒழுங்கு காக்கும் ஸ்டாலின் அவர்களா அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்ல இது வந்து தொடர்ச்சியா நம்ம ஏன் இவ்வளவு ரொம்ப லெத்தாச்சுக்கா டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கவர்மெண்ட்டும் சரி, போலீஸும் சரி, அதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையும் ஒரு கண்டென்ட்டையும் நம்ம வந்து கண்டிப்பா இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும். பாமக நிர்வாகி வந்து அச்சனபாக்கம் போலீஸ் கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாரு. அங்க சப் இன்ஸ்பெக்டர் முன்னாடியே
கஞ்சா போதை கும்பல், இது ரொம்ப அடிக்குறியிட வேண்டிய ஒரு விஷயம். கஞ்சா போதை கும்பல் கழுத்தை அறுத்து அவரை சாகடிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ள நீதிமன்றத்தின் எதிரில் நீதிமன்றத்தின் வளாகத்துக்குள்ள ஒரு படுகொலை நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? நீதிமன்ற வளாகமும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறை வளாகமும் பாதுகாப்பு இல்லை. ஒரு சமூக விரோதி, ஒரு கஞ்சா போதை ஆசாமி உள்ள வந்து ஒரு கட்சியினுடைய ஒரு நிர்வாகியை கழுத்தறுத்து கொலை பண்ண முயற்சி பண்றான்னா அந்த அளவுக்கா சார் வேடிக்கை பார்ப்பீங்க? அந்த அளவுக்கா? கஸ்டடியல் டார்ச்சர் நடக்குது, அதுல செத்து வேற போறாங்க, நீதிமன்ற வளாகத்துக்குள்ள படுகொலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு இயக்கம் எதிர்த்து பேசதான் அந்த இயக்கத்தை போட்டு அடிப்பேன் உடைப்பேன். இதோ ஒரு கட்சியோட நிர்வாகியை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ஒருத்த கொலை பண்ண வரான். அப்போ நமக்கு திரும்ப இடம்லாம் இந்த மாதிரி நடக்கிறத ஒரு அரசாங்கம் கவனிக்கணும். நான் எந்த ஆட்சியிலும் நடக்கலாம் நான் சொல்ல வரல. உங்கள் ஆட்சி நடக்காமல் பாதுகாக்கிறது உங்கள் கடமை தானே, உங்கள் கடமை தானே. அதை ஏன் நீங்கள் பண்ண மறுக்கிறீங்க? முக்கியமாக பாருங்கள், அதாவது இந்த பாமகவினருக்கும் லோக்கலில் இருக்கிற ஒரு கேங்குக்கும் நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை ரைவல்ரி நடந்துருந்துருக்குது. அந்த ரைவல்ரியில் 2 பேர் மேலேயே வழக்க போட்டிருக்கிறாங்க, 2 பேர் மேலேயே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தவங்க PMK சார்பாக கையெழுத்து போட வந்திருக்கிறாங்க. அந்த கையெழுத்து போட இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்குது. இப்போ 2 பேர் தரப்பு 2 பேரும் தாக்கிக்க கூடாது, 2 பேர் மேலே சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறத தொடர்ச்சியாக பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை? போலீஸோட கடமை. அப்போ ஏன் அதை நீங்கள் தவிர்க்கிறீங்க? அப்போ அடிச்சுக்கிட்டு மங்கம்மான்னு நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை? குறிப்பாக சொல்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்தே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. போதைப் பொருட்களில் புழக்கமும் சட்டம் ஒழுங்கும் ஒரே திசையில் பயணிப்பதில்லை, 2 எதிர் திசையில் பயணிக்கக்கூடியவை. போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரிக்க அதிகரிக்க சட்டம் ஒழுங்கு சீர்குலையை தவிர்க்க முடியாது. அதனால்தான் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக போராடி வருகிறது. ஆனால் கஞ்சாவை ஒழித்து சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு திமுக அரசு இன்று வரை எதையுமே செய்யவில்லை. மாறா என்ன பண்றாங்க? கஞ்சாவை வளர்த்து சட்டம் ஒழுங்கு அழிக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு? கஞ்சாவை ஒழிங்க, சட்டம் ஒழுங்கா வளருங்க, பாதுகாப்பா வைங்கன்றாரு. நடக்கிறது என்ன? ரெசிப்ரோக்கல் நடக்குது. கஞ்சாவை வளருங்க, சட்டம் ஒழுங்கா அழிங்க. அப்போ எதிர்கட்சியோட விமர்சனத்தை வந்து ஆட்சியாளர்கள் ரொம்ப லெத்தார்ஜிக்காக டீல் பண்றது இருக்குல்ல, இது ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறை. ஏன்னா பிரச்சனை இல்லாம ரொம்ப சீரியஸான பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பிரச்சனை, ஒரு சமூகத்துல மக்களுக்காக இயங்குற இயக்கத்தின் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கு. இது 3மே ரொம்ப ஆபத்தான அறிகுறி. இந்த அறிகுறிகளை முதலமைச்சர் அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் இது காலப்போக்கில் மிக மோசமான சூழலை சமூகத்தில் உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக போதைப் பொருள் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு தானே வர்றாரு. இதை சார்ந்த வீடியோ கூட வந்து பதிவு செய்யல. இல்ல, அதாவது நீங்க எவ்வளவு தூரம் பண்றீங்கிறது தான் முக்கியம். ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசி ஒரு தடவை பண்ணக்கூடாது. தினசரி அதை ஒரு பிரச்சார இயக்கமா கொண்டு போகணும். போதைக்கு எதிராக எல்லா இடத்துலையும் மாணவர்கள் இயக்கங்களை கட்ட சொல்லணும். ஒரு கட்சியா நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போதைக்கு எதிராக சொல்லுங்க? திமுக கழகத்தின் மாணவர் அணி போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி பண்ணிருக்கிறீங்களா? இளைஞர் அணி, மகளிர் அணி பண்ணிருக்கிறீங்களா? எங்கேயாச்சு ஒரு மருத்துவர் அணி பண்ணிருக்கிறீங்களா? நீங்க அதனமா உண்மையான களப்பணியா இருக்க முடியும். அந்த களப்பணியை விட்டுடுறீங்க. ஏன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பண்றது இல்லை? அவர் செய்யறது கிடையாது, அவர் பண்றாரு. அதை உங்களுக்கு அக்கறை இல்லை. ஏன்னா போதை, திரை, பணம், இதை 3 கூட தானே ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. இது 3 நிறுத்திட்டீங்கன்னா அப்படி ஓட்டு தெளிவாயிருவா, சிந்திக்க ஆரம்பிச்சா ஓட்டு போட மாட்டான்ல. அதனுடைய விளைவு தான். நவம்பர் 15ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தண்ணீர் மாநாடு நடத்தப்படாது. தொடர்ச்சியாக இயற்கை சார்ந்த மாநாடுகள் வந்து நடத்திட்டு வராது. தற்போது தண்ணீர் மாநாடும் நடத்த போவதாக அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி எடுபடுமா? இல்லை, முக்கியமான ஒரு மாநாடு, முக்கியமான இடத்துல வர பண்றாரு அவரு. தண்ணீர் மாநாடு அப்படின்னு கேட்கும்போது நம்ம நிறைய பேருக்கு வந்து என்னப்பா தண்ணிக்கெல்லாம் மாநாடுன்ற மாதிரி தோணும். உண்மையிலேயே இந்த தண்ணி வந்து சமூகத்துக்கு தேவையான தண்ணி, சமூகத்துக்கு தேவையில்லாத தண்ணி நிறைய இருக்குது. சமூகத்துக்கு, இந்த உயிர்களுக்கு அடிப்படையில் ஒன்று தான், நீரின்றி அமையாது உலகு, இதை உன் நினைவில் நிறுத்த பழகு. திரு சீமான் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. 4 வரி எழுதி அவர் கைப்பட எழுதி வந்து அதை பேம்ப்ளெட் மாதிரியே ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு போல. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதை வந்து எல்லாருமே பண்ணணும். தொடர்ச்சியாக பாமக சூழல் சார்ந்து பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க, பண்ணியிருக்கிறாங்க. பிசிகா வந்து பனை விதை நடுவதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பெருசாக அதில் 2 பேருமே பெரிய ஈடுபாடுலாம் காட்டுறதா மாதிரி தெரியல. பட் நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் இயக்கமாக அதை கொண்டு போகிறாங்க, பாப்புலரைஸ் பண்ணுறாங்க, டுவோர்ட்ஸ் ஓட் பாலிட்டிக்ஸ்குள்ளே அதை கொண்டு வராங்கல்ல. அது கவனிக்க வேண்டியது, வாழ்த்தப்பட வேண்டியது, ஆதரிக்கப்பட வேண்டியது, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு. ஏன்னா தண்ணீர் மாநாடு, மலைகளின் மாநாடு,
ஆடு மாடுகளின் மாநாடு, ஆடு மாடுகளுக்கான மாநாடு, கல் இறக்கும் போராட்டம், இப்படின்னு மரங்களின் மாநாடு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து பார்க்கும்போது என்னப்பா இது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஓட்டுக்கு சரியாக வருமானு. ஆக்சுவலி யாருக்கான பாலிடிக்ஸ்? அவ்வளோதானே. இப்போ வெளிப்படையாக நம்ம வந்து மேம்போக்காக பேசுகிறவங்களுக்கு தண்ணி மாநாடு எதுங்க தண்ணி மாநாடுன்னு நினைப்போம். பட் தண்ணீருடைய தேவை எங்கே இருக்குது, தண்ணீர் யாருக்கான தேவையாக இருக்குது, தண்ணீர் யார் கையில் இருக்குது, இது மூணுமே விஷயம். தண்ணீருக்கான தேவை யாருக்கெல்லாம் இருக்குது, தண்ணீர் யாருக்கிட்டெல்லாம் இருக்குது, இது ரெண்டுமே. இதுக்கு உள்ள அரசியல் இருக்கா இல்லையா? அரசியல் இருக்கா இல்லையா? அப்போ இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கார்பரேட் அரசியல் நீங்க அம்பலப்படுத்தணும். தண்ணீருக்கான தேவை எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். அதன் பிறகு தண்ணீரின் முக்கியத்துவத்தை இயற்கை ரீதியா, அறிவியல் ரீதியா வருங்கால சந்ததியினருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு ஆசானாகவும் இந்த இடத்துல திகழ்றாரு திரு சீமான் நான் சொல்லுவேன். தண்ணீர் யாருக்கெல்லாம் தேவை? ஈக்கு தேவை, நாய்க்கு தேவை, நரிக்கு தேவை, பூனைக்கு தேவை, காக்கைக்கு தேவை, மனிதனுக்கு தேவை, மானுக்கு தேவை, மயிலுக்கு தேவை, சிங்கத்துக்கு தேவை, புலிக்கு தேவை, யானைக்கு தேவை, கரடிக்கு தேவை. உலகத்துல இருக்கிற அதான் நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னான் வள்ளுவன். உலகே நீர் இல்லாமல் இயங்க முடியாதுங்கிறான். இப்போ இவங்க எல்லாருக்குமான தேவை தண்ணீர் இங்கே இருக்குதா? அப்போ நம்ம வந்து எப்படி வந்து உப்பு நீரை நன்னீராக மாற்றத்துக்கான திட்டங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம்? நன்னீராக வர மழை ஏன் நம்ம சேமிக்க மறுக்கிறோம்? சேமிக்கும் திட்டங்கள் எப்படி இருக்குது? ஒரு காலகட்டத்தில் தண்ணீரை சேமிக்கணும் அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கும். ஏன்னா சிமெண்ட் தரையாக இருக்காது, அப்படியே பூமிக்குள்ள போகும், அப்படியே சேமிக்கும். இப்போ மாதிரி இருக்குதா? அப்போ நம்ம தடுக்க என்ன வழி பண்ண போகிறோம்? ஒட்டுமொத்தமாக இப்போ கடலை கலந்துட்டா சரியாக போயிடுமா? எப்படி நன்னீரை சேமிச்சு வைக்கிறது? இப்படி பலவிதமான விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது. எதிர்காலத்தில் வந்து தண்ணீரை விற்பனைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வரும்னு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அது நடந்துகிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு போத்தலில் தண்ணீர் பாட்டில் நம்ம வாங்குறோம், 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்குறோம். அந்த தண்ணீர் யார்கிட்ட வருது? எப்படி அவங்களோட தண்ணீர் போச்சு? எப்படி அது வியாபாரம் ஆச்சு? அவங்களாம் இங்கே இந்த ஊருக்காரங்களே இல்லையே, எப்படி போச்சு? எப்படி தண்ணீர் இருக்கிற இடமா தேடி வந்து பெரிய பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனங்கள் எப்படி நம்ம ஊரில் வந்து ஆட்டையை போட பார்க்குறான்? அப்போ அவனுக்கு தெரியுது இங்கே தண்ணி வந்து சும்மா கொடுத்துருவான் முட்டா பசங்கன்னு. கார் நிறுவனத்துக்கு தண்ணி செலவாகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இருக்கட்டும், வளர்ச்சி இருக்கட்டும், வேணான்னு சொல்லலை. பட் நம்மளுடைய அத்தியாவசியத்தை மீறி வச்சு நமக்கு தேவையற்றது. அப்போ அதை ஒருத்தர் கொண்டு போகிறோம்ல. இன்னொன்று, சீமான் அவருடைய அரசியல் தேர்தல் ரீதியாக அவர் வெற்றி பெற்றாரா, வெற்றி பெற்று வராரா, வருவாராக ரெண்டாவது. பட் ஹி மேக்ஸ் சம் இம்பேக்ட் ஆன் சொசைட்டி. சமூகத்தில் அவர் சில தாக்கங்களை ஏற்படுத்துறாரு. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்களா, அந்த கபடியில் வெற்றி பெற்ற வீராங்கனுடைய அந்த பயிற்சியாளர் அவரோட இடத்துல வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன சேனல் அது? புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன். புதிய தலைமுறை பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போது திரு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவாங்கன்னா அந்த கட்சி கிடையாது, ஆனால் சீமான் அவர்கள் பேசுவாங்க, ஓடியே வந்து உசைன் போல்ட்டை வந்து உலகத்தை வந்து ஜமைக்கான்ற ஊர், ஜமைக்கான்றது எங்கே இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? அதுக்கு முன்னாடி உசைன் போல்ட்டால தான் அந்த நாடு எங்கே இருக்கு கவனம் பெற்றது. உசைன் போல்ட் வந்து பண்ணது என்ன? நல்லா ஓடுவான், அதுக்காக உணவு எடுத்துக்கிட்டான். ஓடிக்கிட்டே இருந்தான். உலகத்துக்கு ஜமைக்கான ஒரு நாடு இருக்கான்னு காமிச்சான் இல்லையா? அப்போ இந்த பாப்பாவுக்கும் அந்த ஆசிரியருக்கும் வந்து அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. நீ ஒரு ஆள் ஜெயிச்சனா போதும், கண்ணையினர் உலகத்துக்கு காமிச்சிடலாம். நீ ஒரு ஆள் நல்லா கண்ணையினர் உலகத்துக்கு காமிச்சிடலாம். அந்த உத்வேகம் இருக்குல்ல, அந்த உந்து சக்தி இருக்குல்ல, அது யாருக்கிட்ட வேணாலும் கிடைக்கும். எனக்கு ஒரு பேசுறது ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஐ திங்க் ஸோ அது ஒரு மாவீரர் நாள் கூட்டமாக என்னன்னு மறந்துட்டேன் நான். அப்போ என்னன்னா, சபரிமலைக்குள்ளே பெண்கள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக பரப்புரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர் பேசுனது எனக்கு இப்போ கிட்டமே ரொம்ப கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். எல்லா தலைவர்கள் மேலேயும் எனக்கு ஒவ்வொரு விஷயத்தில் ஈர்ப்பு இருக்கும். வைகோ ஐயாவை பிடிக்கும், திருமாவளவனை பிடிக்கும், அப்புறம் சீமானண்ணனை பிடிக்கும். ஒருத்தட்டையும் ஒரு தன்மையை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதில் அவர் பேசும்போது அப்போ சொல்லுவார், உன் பெத்த தாயை பார்க்கும்போது கெடாத விரதம், உன் சொந்த அக்கா தங்கச்சியை பார்க்கும்போது கெடாத விரதம், நீ பெத்த பிள்ளையை பார்க்கும்போது கெடாத விரதம், உன் கட்டண மனைவியை பார்க்கும்போது கெடாத விரதம், அவ்வளவு தூரம் மலை மேலே ஏறி போய் ஒரு பிள்ளையை பார்க்கும்போது உனக்கு அது விரதம் கெட்டோம்னா நீ பக்தன் இல்லடா, காம பித்தன்னுவாரு. அதை நம்ம கேட்கும்போது ஷார்ப்பில் மனுஷன் நினச்சி பாருங்க. ஒரு சாதாரணமான ஆளுக்கு எப்படி புரிய வைப்பீங்க நீங்க? ஒரு பிள்ளை வந்து மேலே ஏறி வந்துச்சுன்னா அது எப்படா வந்து நீங்கள் தீட்டுன்னுவீங்க, எப்படா அதை சொல்கிறீங்கன்னும் போது நமக்கு கோபம் வருது இல்லை?
அது ஒரு கட்சி தலைமை எப்படி டீல் பண்றாருன்னு பாருங்க. நிறைய பேர் அந்த இடத்துல அவர் எதிராக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பல கட்சிகள் தமிழ்நாட்டில் பெருசா ஆதரிக்கல, சில கட்சிகளை தவிர. அது ஒரு எதிர்த்து ஓப்பனா பேசினாரு. ஏன்னா இந்த வார்த்தை தான்டா தீட்டு அப்படின்னாரு. தீட்டின் பிள்ளைகள் தானே நாமெல்லாம் அப்படின்னாரு. அது அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. அது பெண்ணு ஒருத்தவங்க மேல வந்துட்டாங்கனாலே அவங்க தீட்டு அப்படின்னு பேசுற அந்த வார்த்தை தான்டா தீட்டு. கோயிலுக்குள்ள வந்து ஒரு கருவறை இருக்குது, அது செங்கல்ல சார்ந்தாலே ஆனது. ஒரு தாய்க்குள்ள கருவறை இருக்குது, ரத்தமும் சதையுமால ஆனதரா? அதில் தானே நீங்களாம் வந்தீங்க, அவங்கள போய் தீட்டு பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயிர அப்படின்னாரு. அதில் வர அந்த கோபம், அந்த சீற்றம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தமிழ்நாட்டுடைய யதார்த்தமான சீற்றம், தமிழர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு, அதன் வெளிப்பாடு. அவர் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறாருல, அங்கங்கே ஏற்படுத்துறாருல. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக ஒரு தொடர்ச்சியான முயற்சிகள் வந்து பலன் இல்லாமலையோ வீணாகவோ போயிடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக அதுக்கான பலன் அவர் கிடைக்கும். அவ்வளவு எளிதாக மக்கள் வந்து தனக்காக நிற்கிறவங்களும் கைவிட்டுற மாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது யாராக வேணா இருக்கட்டும், யாரையுமே. ஏன்னா விசிகா இன்னைக்கு ஒரு 4 நூற்றாண்டு கால போராட்டத்துக்கு பிறகு ஒரு மாநில கட்சியாக மாறி இருக்குன்னா அது ஒரு உழைப்பிற்கான அங்கீகாரம். இன்னைக்கு அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், திட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது வேற. தட் இஸ் டிஃபர் ஃப்ரம் தர் ரூட் லெவல் பாலிடிக்ஸ். அவங்க அங்கிருந்தாலும் மக்கள் தான் வந்திருப்பாரு. எத்தனை மக்களுக்காக பேசியிருப்பாரு, எத்தனை மக்களுக்காக குரல் கொடுத்துருப்பாரு, எத்தனை பேருக்காக போராட்ட போய் நின்றுருப்பாரு, ஒரு தண்ணி பஸ்ல படம் தூங்கியிருப்பாரு, பல பயணங்கள் மேற்கொண்டிருப்பார். அதே மாதிரி தான் இன்னைக்கு சீமானும் ஒரு 15-16 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கைக்கு பிறகு அடுத்த கடவுளுக்கு நகர்றாங்கல்ல. ஸோ அந்த அங்கீகாரத்தை மக்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதனால நீங்க தூக்கத்தில் கேட்ட மாதிரி தான் தண்ணீர் மாநாடோ, மரங்களின் மாநாடோ, மலைகளின் மாநாடோ, அவர் அடுத்து என்ன மாநாடு போட்டாலும் அது மக்களுக்கான மாநாடாக இருக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். இப்போ நீங்கள் கண்ணகி நகர் கார்த்திகாவை பற்றி பேசும்போது அவருடைய கோச் பற்றி பேசியிருந்தீங்க. ஆனால் கார்த்திகா வந்து தான் வந்து வென்ற பிறகு கண்ணகி நகர்லேருந்து தான் நான் வரேன், கண்ணகி நகர் கார்த்திகான்னு என்ன அழைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இதை சார்ந்து கூட ஃபோர்த் எஸ்டேட்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கார்த்திகாவை வந்து கண்ணகி நகருக்குள்ள அடைக்காதீங்க, ஒரு சாதிக்குள்ள அடைக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம்லாம் வந்தது. ஆனால் அவங்க திட்டமிட்டு இந்த அரசியலை வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா கண்ணகி நகர் அப்படின்னு சொல்லும்போது குற்ற பின்னணியில் இருக்கக்கூடியவங்க இல்லை உழைக்கும் மக்கள் தான் அதிகமாக அங்கே இருக்கக்கூடியவங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இங்கிருந்து ஒரு சாதனையாளர் வந்திருக்காங்க, ஒரு பெண் வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் இதற்கான தகுதியான ஆட்கள் அங்கே இருக்கிறோம் அப்படின்றதான் அவங்க காட்டுறாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க சொல்றதுதான் 100க்கு 100 சரி. நீங்க சொல்றதா 100க்கு 100 சரி. ஏன் அந்த கண்ணகி நகர் காத்துக்கு மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூப்பிடுங்க, கண்ணகியிலிருந்து வந்தாங்கன்னு சொல்லுங்க. ஏன் தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை இழிவுபடுத்தியே பேசிக்கிட்டு இருக்க? யாராவது தவறு பண்ணிட்டாங்களா? நீ கண்ணகி நகரா? யாராவது ஒரு தப்பான வித விஷயங்கள் பண்ண கண்ணகி நகரான்னு கேட்கறல்ல. ஒரு பொண்ணு வேர்ல்டு சாம்பியன்னா வந்திருக்குதியா, அதுதான் ஏன் கண்ணகி நகர்னு சொல்லும் போது நாளைக்கு கண்ணகி நகர் மேல இருக்கிற பார்வை மாறுதல்ல. அப்ப கண்ணகி நகர்னு சொல்லு, கண்ணகி நகர்னு சொல்லு. தமிழன்னு சொல்லாதீங்க, சுருக்குறீங்க. தமிழன் தானே சொல்லணும். இது இந்திய லெவலில் பாருங்களேன். இந்திய லெவலில் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழன்னு சொன்னாங்கன்னா ஏன் தமிழன்னு சுருக்குறாரு அவரு? ஆமாண்டா தமிழ் தானே, என்ன தமிழன் தானே சொல்லுவோம், அப்படிதான் சொல்லணும். இது ஏன் அவங்க சொல்றாங்கன்னா நீங்க தொடர்ச்சி அழுத்தப்பட்டு அவங்கள புறக்கணிச்சுட்டே வந்தீங்க. அந்த புறக்கணிப்பினுடைய வெளிப்பாடு இப்படிதான் இருக்கும். அதுக்காக தப்பு கிடையாது அந்த பாப்பா பேசுறது, சரிதான் அவங்க சொல்றது. கண்ணகி நகர் கார்த்திகா, கண்ணகி நகர் கார்த்திகா, கண்ணகி நகர் கார்த்திகா தான். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. 100% அடிச்சு நம்ம சொல்லுவோம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிமா.